வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 5 ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 8 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இந்த 2 டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 5 ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் வந்து கிவன் பை உங்களுக்கு டைச்சி ஓ. இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் தான் உங்களுக்கு இந்த 5 ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் கொடுத்தாள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. இப்போ அந்த டைச்சி ஓ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் எதுக்கு அந்த பர்டிகுலர் 5 ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் யூஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா, டொயாட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து டொயாட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம்க்கு இவர் யூஸ் பண்ணியிருந்தார். ஆனால் வந்து கான்ட்ரிபியூஷன் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் டொயாட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து 2 பேர், அதாவது சாக்ஷி டயோடோ அதுக்கப்புறம் டைச்சி ஓ, இவங்க 2 பேர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 5 ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு ஹூ டெவலப்டா இல்லை வந்து ஹூ கான்ட்ரிபியூட்டட் கேட்டாங்கன்னா, இந்த 2 பர்சன் இந்த 2 மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் இந்த 2 பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா 2மே சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 2ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் அது சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 5 ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் இது வந்து யூஸ்டு டு அனலைஸ் இட் இஸ் யூஸ்டு இன் அனலைஸ் ஃபேஸ். அதாவது நம்மளுக்கு தெரியும் டிசிஷன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல்ட்டு 5 ஃபேஸஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது வந்து 3rd ஃபேஸ் அனலைஸ் ஃபேஸில் வந்து இந்த 5 ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் வந்து யூஸ் ஆகுது. அதை பார்த்திங்கன்னா இப்போ டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல், அதான் உங்களுக்கு DMAICT ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு 3rd ஃபேஸில் தான் உங்களுக்கு உதவுது, அனலைஸ் ஃபேஸில். அதுக்கப்புறம் ஐட்ரேட்டிவ் இன்டெகிரேட்டிவ் டெக்னிக் யூஸ்டு டு எக்ஸ்ப்ளோர் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ பர்டிகுலர் ப்ராப்ளம். அதாவது இது ஐட்ரேட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் டெக்னிக் சொல்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தேவையான இதுக்கு மேலே இந்த எத்தனை வாட்டி கொஷின் கேட்டாலும் இதுக்கு மேலே ஆன்சர் வராது அப்படின்ட்டு வரைக்கும் நம்ம வந்து எதனால் ஒய்ட்டு கேட்டே இருப்போம். ஒய் திஸ் ப்ராப்ளம் அக்கர்ட், ஒய் திஸ் காட் அக்கர்ட், ஒய் திஸ் மே ஹேப்பன் அப்படின்ட்டு நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஒய் கொஷின் அவங்க ஒய் திஸ் ப்ராப்ளம் அக்கர்ட்டு ஒரு ஆன்சர் சொன்னாங்கன்னா அந்த ஆன்சரை திருப்பி நம்ம ஒய்ட்டு கேட்போம். அந்த மாதிரி ஃபர்தராக ஒய்ட்டு கேட்டே போகிறதுனால தான் ஐட்ரேட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் டெக்னிக்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் அ பர்டிகுலர் ப்ராப்ளம் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஃபைவ் ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்கில் உங்களுக்கு ஜஸ்ட்டு 5 times ஒய் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, 5 times ஒய்ட்டு கொஷின் கேட்குறது மட்டும் இல்லை. உங்களுக்கு ஃபர்தராக எப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது அப்படி தோணுது, அது வரைக்கும் நம்ம ஒய் கேட்டே இருக்கலாம். அதான் ரிப்பீட். இப்போ இதில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். நம்மளோட ப்ராப்ளம் என்னென்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். டிஃபைன் த ப்ராப்ளம் தட் யூ வாண்ட் டு சால்வ். அப்புறம் ஆஸ்க் ஒய். ஃபஸ்ட்டு ஒய், அதாவது ஒய் திஸ் ப்ராப்ளம் அக்கர்ட். இதோட ஆன்சர் அந்த பர்டிகுலர் பர்சன்ட்டு வந்து அந்த பேர் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. ஆஸ்க் ஒய் அகெயின் அண்ட் அகெயின் அன்டில் யூ ரீச் த பாயிண்ட் வேர் ஃபர்தர் longer inform provide where so further no wise provide useful information. அப்படி நம்மளுக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபர்தராக ஒய்ட்டு அவங்களோட ஆன்சர் கேட்டே இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இது வந்து டீப்பர் அனலைஸ்க்கு யூஸ் ஆகும். அதாவது ஃபைண்டிங் ரூட் காஸ் நாட் த சர்ஃபேஸ் லெவல் இஷ்யூ. ஜஸ்ட்டு நம்ம மேலோட்டமாக இருக்கிற இஷ்யூ மட்டும் நம்ம இந்த பர்டிகுலர் அப்ரோச்லேருந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல. நம்மளுக்கு வந்து ரூட் காஸே கிடைக்கும் இந்த அப்ரோச்சில். ஏன்னா நம்ம வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்க நம்மளுக்கு ரூட் காஸ் என்னென்னு தெரிய வந்துடும். அதான் டீப்பர் அனலைசிஸ் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் 5 ways ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் யூஸ் பண்ணால். அதுக்கப்புறம் டெவலப் சொல்யூஷன். ஆஃப்டர் ஐடென்டிஃபை த ரூட் காஸ், ஒர்க் ஆன் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன். நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து டிக் டீப்பர் டு த ப்ராப்ளம். அதாவது இந்த மெத்தட் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ண உதவுது. அதான் அனலைஸ் ஃபேஸில் இந்த 5 ways ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 8 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் த ரியல் ப்ராப்ளம். எப்பவுமே நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் டிஃபைனிங் த ப்ராப்ளம் கிளியர்லி. ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணோம் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் சால்வ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். சர்ஃபேஸ் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரூட் காஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதான் வந்து 8 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்னா எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதீங்க, ரூட் காஸை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்
யூஸ் அ ஹைப்போதசிஸ். ஃபஸ்ட்டு உங்களோட கெஸ் என்ன எடுத்து பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கெஸ்ஸை வந்து கெட் த ஃபேக்ட்ஸ். அந்த கெஸ்ஸை வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் மூலமாக அந்த பர்டிகுலர் நம்மளோட கெஸ் வந்து கரெக்டுன்னு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் அதாவது சாலிட் ஃபேக்ட்ஸ் இருந்ததுனாலே அதுதான் குட் டிசிஷன் மேக்கிங்க்குனான ஒரு அழகுட்டு சொல்கிறாங்க. அதாவது குட் டிசிஷன் மேக்கிங் ரிலைஸ் ஆன் சாலிட் ஃபேக்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கேதர் ஃபேக்ட்ஸ் தட் சப்போர்ட்ஸ் யுவர் ஹைப்போதசிஸ்னால் கெஸ்ஸிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீப் த சொல்யூஷன் சிம்பிள். காம்ப்ளெக்ஸாக சொல்யூஷன் பில்ட் பண்ணால் உங்களுக்கு மோர் ப்ராப்ளம்ஸ் தான். அதனால் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சிம்பிள் சொல்யூஷன் பில்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டூ நாட் ரீஇன்வென்ட் த வீல். அதாவது பிஃபோர் கிரியேட்டிங் அ நியூ சொல்யூஷன் சி இஃப் எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட், டோன்ட் வேஸ்ட் டைம். அதாவது ஒரு நியூ சொல்யூஷனை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த ரிலேட்டடான ப்ராப்ளம் கூடான சொல்யூஷன் வந்து யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெயின் மொமெண்டம் இன் ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எடுத்துகிட்டு உட்காராமல் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அப்படின்ட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எது ரொம்ப கஷ்டமோ அதை உட்காந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அது பற்றிக்கு நீங்கள் வந்து இது முடிக்காமல் ரொம்ப நாள் டைம் வேஸ்ட் பண்ணுறது போல் நீங்கள் வேறு ஏதாவது சின்ன உங்களால் ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி முடிங்க. ஆல்வேஸ் கீப் சம் ப்ரோக்ரஸ் இன் ப்ராப்ளம் சால்விங்ட்டு சொல்கிறாங்க. கெயின் மொமெண்டம் இன் ப்ராப்ளம் சால்விங். அப்புறம் கன்சிடர் டைம். சில ப்ராப்ளம்ஸ் வந்து இமீடியட்டாக முடிக்கணும்னு இருக்கும். சில ப்ராப்ளம்ஸ் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் சம் ப்ராப்ளம் நீட்ஸ் ரேப்பிட் சொல்யூஷன் வைல் சம் நீட்ஸ் மோர் இன்டெப்த் அனலைசிஸ் அண்ட் சொல்யூஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஐ டெல் மை MBA ஸ்டூடெண்ட்ஸ் தட் whenever you are solving with your gut or doing something wrong. அதாவது பீட்டர் கேப்லி இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மேக் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் ரேதர் தென் ஜஸ்ட் கோயிங் வித் யுவர் ஃபீல் அண்ட் இன்ஸ்டன்ஸ். இப்போ வந்து என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்களோட MBA ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே சொல்லுவாராம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட கட் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. இப்போ கட்னா என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங். அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஹைப்போதசிஸ் கெஸ் மூலமாக நீங்கள் வந்து ஒரு இதை கொண்டு வந்து அது ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு மேக் டிசிஷன் பண்ணால் அது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறார். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீலிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் உங்களுக்கு வந்து இன்னர் ஃபீலிங் தட் கைட்ஸ் யூ வித்தவுட் திங்கிங். அதாவது எந்த ஒரு ஃபேக்ட்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபீலிங்ஸ் வச்சுமே நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு பீட்டர் கேப்லி. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்லாம் உங்களுக்கு 4 இருக்குது. அதாவது எதெல்லாம் உங்களுக்கு கீ ஆஸ்பெக்ட்ஸு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அப்படி பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், டிசிஷன் மேக்கிங், ரிசர்ச்சிங் ஸ்கில்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், டிசிஷன் மேக்கிங் இருக்க, ரிசர்ச்சிங் ஸ்கில்ஸ் இது 3மே அண்டர்பின் பண்ணுறது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் தான் உங்களுக்கு வந்து இந்த ஹெல்பிங் த இண்டிவிஜுவல் டு அசஸ், இன்டர்ப்ட், சிந்தசைஸ் இன்ஃபர்மேஷன் எஃபெக்டிவ்லி. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது ஒரு ப்ராப்ளம் அசஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்டர்ப்ட் பண்ணுறதுக்கு, சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த இது அசஸ், இன்டர்ப்ட், சிந்தசைஸ்க்கு இந்த 3 அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், டெசிஷன் மேக்கிங், ரிசர்ச்சிங் ஸ்கில்ஸ் இந்த 3மே அண்டர்பின் பண்ணுறது கிரிட்டிக்கல் திங்கிங். ஆஸ்கிங் ஹையர் ஆர்டர் கொஷின் இஸ் த கீ டு ஸ்டிமுலேட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங். பிரியான் ஓஷிரோ. இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது நீங்கள் கொஷின்ஸ் கேட்க உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் அனலைசிங் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறார். ஃபோஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங் பை கெட்டிங் மோர் டீப்பர் அனலைசிஸ் பை ஆஸ்கிங் கொஷின். ஃபோஸ்டர் கிரிட்டிக்கல் திங்கிங்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்ஹான்ஸ் ஆர் இம்ப்ரூவ் கிரிட்டிக்கல் திங்கிங். அதுதான் ஆஸ்கிங் ஹையர் ஆர்டர் கொஷின் இஸ் த கீ டு ஸ்டிமுலேட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. யார் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியான் ஓஷிரோ. இப்போ வந்து இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தர் டாபிக்ஸ் பார்ப்போம். நன்றி.